ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ வந்து பாப்பா குட்டி பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் போட முடியல. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சில தகவல் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல், நான் கேள்விப்பட்டது இல்லை, எனக்கு வர தகவலில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்புகள், ஒரு சில டிப்ஸுகளும் எனக்கு தெரிஞ்சதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மித்தபடி என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. இதில் வந்து மைவி3யை பொறுத்த மட்டும் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னவோ அதைத்தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மித்தபடி பெருசாக இதில் வந்து நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா என்ன மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. ஒரு சிலர் வந்து என்னோடய சுச்சுவேஷன் மாதிரி எல்லாருக்கும் நிறையா பேருக்கு இருந்திருக்கும். அதனால் ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் போடலனால ஒரு சிலர்லாம் 6 லட்சம் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, 6 லட்சம் வரைக்கும்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப. ஆனால் அமௌண்ட்டு தான் எப்படி போடுவாங்கன்னு தெரில. ஏன்னா 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா 3 மாதம் அந்த ஒரு க்ரௌன் மெம்பரில் இருக்கவங்க 1,20,000 கட்டியிருக்கவங்க வந்து 20,000 சம்திங் கட்டியிருக்கவங்க வந்து 40,000 30,000 அப்படி தான் ஏர்ன் பண்ணியிருப்போம். 40,000க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஏர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க வந்து அமௌண்ட் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதத்துலேருந்து அப்படியே கண்டினியூவாக போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை அவசரன்றவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து மொத்தமாக கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க அப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி அப்டேஷன் வேறு இருக்குது. அதை இன்னும் கிளாரிஃபையே பண்ண கிடையாது. வெரிஃபைலே நிற்கிது எல்லாருக்குமேவும். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதத்தில் வந்து இன்னும் ஒரு மொத்தம் 9 நாள் கிட்ட 10 நாள் கிட்ட அடுத்த மாதத்துக்கு சேர்த்து வரும்னு நினைக்கிறேன். மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லோரும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு. இன்னும் ஒரு 10 நாள் பொறுமையாக இருக்க மாட்டோமா என்ன? அதுக்கப்புறம் எப்படினாலும் அப்டேஷன் அதுக்கு முன்னாடி வருதா அதுக்கு பின்னாடி வருதான்னு தெரியல. ஸோ எம்டி எப்படினாலும் முன்னாடி ஒரு வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்தில் போடுறாரா, இந்த மந்த் லாஸ்ட்டில் போடுறாங்களான்னு தெரியல. போட்டு அந்த கேஒய்சி அப்டேஷன் அமௌண்ட்டு பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கும் இந்த 3 மாதத்தில். அதுவும் நம்ம கடை வாங்கி போட்டவங்களுக்குலாம் அதிகப்படியான கமிட்மெண்ட் வந்திருக்கும். நிப்பாட்டி வச்சுருந்துருப்போம். வட்டி கட்டணும், செய்யணும். பத்தாக்குறைக்கு நகையாட வச்சவங்களுக்கு அவங்களுக்குலாம் செய்யணும். ஸோ ரொம்ப நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இந்த 6 லட்சம் 5 லட்சம் ஏர்ன் பண்ணவங்களாம் க்ரௌன் மெம்பருக்கு மேலேயே போய் தாண்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குதுன்னு தெரில. ஆனால் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு வந்து அதிகப்படியான நெருக்கடி எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சூழ்நிலைகள் வந்து அமௌண்ட் வந்தால்தான் சமாளிக்க முடியும் அடுத்த மாதம் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக எனக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அந்த நாட்களை வந்து எண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும். கண்டிப்பாக அமௌண்ட் வந்தோடனே எல்லாரோட கஷ்டங்களும் தீரணும், எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எம்டி சாரோட வீடியோவுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் என்னை மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் முக்கியமாக கேஒய்சி அப்டேஷன் பற்றியும் அமௌண்ட்டு பற்றி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹேவ் அ நைஸ் டே ஆல்.